பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க நமது பாரத பிரதமரும் நமது உள்துறை அமைச்சரும் தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தக்க அடி கொடுப்போம் என்று உறுதியளித்திருப்பது நம் அனைவருக்கும் ஒரு மன நிம்மதியை தருகிறது. பழிக்கு பழி என்பது நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொன்னாலும் எதற்கு பழி வாங்குவது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதை நமது பாரத பிரதமர் சிறப்பாக உணர்ந்திருக்கிறார் என்று மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஆக நாம் அனைவரும் தேசப்பற்றோடு ஒற்றுமையாக இருந்தால்தான் நாம் நாடு வளமாக இருக்கும் என்று ஒருபுறம், பொருளாதார அடிப்படையில் உயரும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் தேசப்பற்றம் நாட்டுப்பற்றம் இருக்கும் போதுதான் நாம் உயர முடியும் என்பதை மனதில் கொண்டு இன்னும் சிலர் இங்கு இருந்து கொண்டே, பாரதத்தில் இருந்து கொண்டே, தமிழகத்தில் இருந்து கொண்டே அவர்கள் பாகிஸ்தானியர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தேசப்பட்டு உள்ளவர்களா என்றவர்களை கேள்வி கேட்டு எனக்கு தூண்டுகிறது. ஆகவே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து 28 பேர் மாண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன் புல்வாமாவில் 40 சிஆர்பிஎஃப் ஜவான்கள் இறந்திருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு இருப்பதா என்பதை தீவிரமாக உண்டித்து கவனித்து பாரத பிரதமர் கரங்களை வலுப்படுத்தி அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் நாம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் 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 என்று கூறி இங்கு மற்ற